சாவுக்கு முன்னாள் காதலர் தான் காரணம் என தற்கொலை செய்து கொண்ட போஜ்பூரி நடிகை வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது என்ன? என் சாவுக்கு காரணம் முன்னாள் காதலர் தான் என நடிகை ஆகான்ஷா துபே இறப்பதற்கு முன் வெளியிட்ட வீடியோ காட்சிகள் தான் இவை. நடிகை வீடியோவில் முன்னாள் காதலர் குறித்து கூறும் குற்றச்சாட்டுக்கள் என்ன? பிரபல போஜ்புரி நடிகை ஆகான்ஷா துபே இவர் கடந்த மார்ச் 26ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள ஹோட்டல் அறையில் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இறப்பதற்கு முதல் நாள் கூட நடிகை துபே ஒரு நடன வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் கருப்பு நிற உடையில் அவர் துள்ளி குதித்து ஆடும் வீடியோவை அவரே தொலைபேசியை பிடித்துக் கொண்டு பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருந்தார். தனது மகள் தற்கொலை குறித்து அவரது தாய் அளித்த புகாரின் பேரில் ஆகான்ஷா துபேயின் முன்னாள் காதலர் சமர் சிங் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆகான்ஷா துபே தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு பேசிய வீடியோ ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் அவர், மக்களுடன் நான் பேசப் போவது இதுதான் கடைசி. எனக்கு இந்த உடலில் இருக்க விருப்பமில்லை. எனது மரணத்திற்கு முன்னாள் காதலர் சமர் சிங் தான் காரணம் என குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே சமர் சிங் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த வீடியோ நடிகர் சமர் சிங்கிற்கு எதிராக வலுவான ஆதாரமாக இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் இந்த வீடியோ உண்மையாகவே துபேயின் மரணத்திற்கு முன்பு எடுக்கப்பட்டதா அல்லது உள்நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்டதா என்பதை அறிய தடயவியல் சோதனைக்கு காவல்துறையினர் அனுப்பியுள்ளனர். சமர் சிங்குடன் தொடர்பில் இருந்தவர்களிடமும் வீடியோ குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆகான்ஷா துபே ஹோட்டல் சோமேந்திரா ரெசிடென்சியில் நள்ளிரவில் ஒரு நபருடன் ஹோட்டலுக்குள் நுழைவதும் அதன் பின்னர் அந்த நபர் நடிகை துபேயை அவருடைய அறைக்கு அழைத்துச் செல்வதையும் சிசிடிவி காட்சிகளில் தெளிவாக காட்டியிருந்தது. இருவரும் அறையில் 17 நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தனர். ஹோட்டலுக்கு ஆகான்ஷாவும் அந்த நபரும் நள்ளிரவு 1:30 மணிக்கு வந்தடைந்தனர். அந்த நபர் ஹோட்டலை விட்டு வெளியேறிய சில நிமிடங்களுக்கு பிறகு ஆகான்ஷா இன்ஸ்டாகிராமில் கண்ணீருடன் காணப்பட்ட வீடியோ வெளியானதாக சொல்லப்படுகிறது. நடிகை தற்கொலை வழக்கில் அடுத்தடுத்து ஆதாரங்கள் வெளியாகி வரும் நிலையில் குற்றவாளி யார் என்பது விரைவில் தெளிவாக தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.